மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நீண்டகால அடிப்படையிலே எங்களுடைய சிறுநீரக தொழிற்பாடுகள் பாதிக்கப்படுவதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது குரோனிக் ரீனல் ஃபெயிலியருக்குரிய காரணங்கள். இன்று பார்க்க போகிற காரணம் என்னவென்றால், எங்களுடைய சிறுநீர் தொகுதியிலே ஏற்படுகின்ற தடைகள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடலிலே ரெண்டு பக்கம், வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கின்றது. அந்த சிறுநீரகங்களிலிருந்து சிறுநீரக குழாய் மூலமாக, யூரிட்டர் மூலமாக சிறுநீர் வந்து எங்களுடைய அடி வயிற்றிலே ஒரு சிறுநீர் பை எனப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அங்கு சிறுநீர் தேங்கி வைக்கப்படுகிறது, சேமித்து வைக்கப்படுகிறது. பிறகு அதன் ஊடாக சிறுநீர் கான் மூலமாக அது வெளியேற போகிறது. எனவே இந்த சிறுநீர் உற்பத்தியாகி செல்லுகின்ற பாதையிலே ஏதாவது ஒரு தடை அல்லது பிளாக் இருக்குமாக இருந்தால், அந்த தடையின் காரணமாக வருகின்ற சிறுநீரானது சாதாரணமாக ஓட்டத்திலே செல்லாமல், அந்த தடை காரணமாக அந்த தடைக்கு பின்னால் இருக்கிற பகுதியிலே சிறுநீர் எல்லாம் சேர்ந்து 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 பேக் ஃப்ளோ பின்னால் போய் அதன் காரணமாக எங்களுடைய சிறுநீரகங்களை பாதிப்படைய செய்கிறது. எனவே முக்கியமாக நாங்கள் இங்கே என்ன சொல்ல வேண்டும் என்றால், பல பேர் இன்று எங்களுடைய பகுதிகளிலே கொதித்து ஆறிய நீரை குடிப்பது இல்லை. எனவே இந்த இன்னொரு தடை இருந்தாலும், பிளாக் இருந்தாலும், நல்லாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி 2 லிட்டர் கொதித்து ஆறிய தண்ணீரை நாங்கள் பருகுகின்ற போது இந்த சிறுநீர் தொகுதியிலே ஏற்படுகின்ற கல்லாக இருக்கலாம், என்ன தடையாக இருக்கலாம், அப்படியே அகற்றி கொண்டு போய்விடும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், ஒரு வக்கு இருக்கிறது, ஒரு டேங்க் இருக்கிறது, ஒரு கான் இருக்கின்றது. காணிலே ஏதாவது ஊத்தை சேர்ந்தால் அந்த ஊத்தை எடுத்து போட்டு, குப்பை சேர்ந்தால் எடுத்து போட்டு, அந்த கானை நாங்கள் துப்புரவாக்குவதற்காக இந்த வக்கில் இருக்கிற தண்ணீரை திறந்து விடுவோம். அதே போலதான் எங்களுடைய சிறுநீர் தொகுதி மிகவும் தூய்மையாக துப்புரவாக இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து 2 லிட்டர் கொதித்து ஆறிய தண்ணீரை அருந்த வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே 2 லிட்டர் கொதித்து ஆறிய தண்ணீரை அருந்திய பிற்பாடு தான் உங்களிடம் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனவே இதை நாங்கள் சிறு வயது, நான் இன்னும் என்னுடைய தாயார் தான் இந்த பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தினார். எனவே சிறு வயதில் இருந்தே இதை நாங்கள் என்னத்துக்கு கொண்டு வர வேண்டும், பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். சிறு ஒரு 15 வயசுல இருந்து நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே காலையில இருந்து வயது போனவரும் பரவாயில்லை, சிறியவர்களாலும் பரவாயில்லை, 2 லிட்டர் கொதித்து ஆறிய தண்ணீரை குடிக்கின்ற போது எங்களோட சிறுநீர் தொகுதியில் இருக்கிற எல்லா தடைகளும் அகற்றப்பட்டு, அதில் கிருமிகள் ஏதாவது இருந்தால், உங்களுக்கு தெரியும், இந்த சிறுநீரிலே சிறுநீர் தொற்று என்று சொல்வோம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த தண்ணீர் காரணமாக அப்படி அதுகள் கூட வெளியே அடித்து கொண்டு போய்விடும். எனவே இந்த தடை ஏற்படுகின்ற போது அந்த தடை பின்னாலே போய் 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 என்ன செய்கிறது, இந்த 2 சிறுநீரகங்களும் வீங்க வலிக்கின்றன. இதை நாங்கள் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் என்று சொல்லும். வீக்கமடைந்து என்ன நடைபெறும் என்றால், அந்த பின்னாலே அப்படி தேங்கி தேங்கி பிளாக்குக்கு பின்னாலே சிறுநீர் தேங்கி தேங்கி அந்த சிறுநீரகங்களில் என்ன நடக்கும், கிருமி தொற்று ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதை நாங்கள் முதலிலே சொன்னோம், பைலோநெஃப்ரைட்டிஸ் என்று சொன்னோம். இந்த கிருமி தொற்று ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த கிருமிகள் உங்களுடைய சிறுநீரகங்களில் இருக்கின்ற, நான் வடிகட்டிகள் என்று சொன்னேன், போமன் கேப்சூல்ஸ் என்று சொன்னேன், இந்த வடிகட்டுகளை பாதிப்பு ஏற்படுத்தி வடிகட்டிகள் பாதிக்கப்பட்டு 2 சிறுநீரகங்களுடைய தொழில்பாடும் இழக்கப்படும். எனவேதான் இந்த சிறுநீர் தொகுதியில் ஏற்படுகின்ற தடைகள் என்றால் பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது சொல்லலாம், பொதுவான ஒரு காரணம் என்ன, சிறுநீரக கற்கள். சிறுநீர் வருகின்ற பாதையில் இருக்கின்ற கற்கள், ஒன்று சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகலாம், அல்லது சிறுநீர் காணில் இருந்து உருவாகலாம், அல்லது சிறுநீர் பையிலே கற்கள் உருவாகலாம், அல்லது சிறுநீர் வெளியேறுகின்ற பாதையில், யூரித்ரான்னு சொல்லுவோம், அந்த வெளியேறுகின்ற பாதையிலே கற்கள் உருவாகலாம். எனவே இந்த எந்த சிறுநீரகம் இவ்வாறு செல்லுகின்ற ஓடுகின்ற
பாதையிலே ஏற்படுகிற தடையானது இந்த நீண்டகால அடிப்படையிலே எங்களுடைய சிறுநீரக தொழிற்பாட்டை பாதிக்கக்கூடும். என்றபடியினால இயல்பான மட்டும் 2 லிட்டர் கொதித்தாறிய தண்ணீரை அருந்த வேண்டும். அதே நேரத்தில் கால்சியம் கூடிய தண்ணீரை அருந்தக்கூடாது. கால்சியம் சேருகின்ற கூடுதலான சில உணவு வகைகள் இருக்கின்றது. முக்கியமாக தக்காளியை சொல்லலாம், முருங்கைக்காயை சொல்லலாம், முருங்கை இலை சொல்லலாம். இவ்வாறு அவற்றை கூட இயல்பான மட்டும் நாங்கள் எங்களுடைய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இவற்றை செய்கின்ற போது இந்த சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். ஆனால் சில எங்கள் உடலிலே ஏற்படுகிற சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் என்று சொல்லுவோம், சில நோய்கள் காரணமாக, அதாவது உடல் சம்பந்தப்பட்ட சில நோய்கள் காரணமாக கூட எங்களுக்கு சில கற்கள் ஏற்படும். நான் பார்த்திருக்கின்றேன், 3 வயசு பிள்ளைக்கு கூட சிறுநீர் பையிலே கற்கள் இருந்து கற்கள் சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டது. அதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் காரணமாக, இந்த உடலிலே ஏற்படும் ரசாயன மாற்றங்களுக்குரிய பிரச்சனை காரணமாகத்தான் இந்த கற்கள் ஏற்பட்டது. சாதாரணமாக இந்த சிறுநீரக கற்கள் கால்சியம் வகையை சார்ந்ததாக தான் இருக்கும். அதை நாங்கள் கால்சியம் ஆக்சலேட் கற்கள் என்று சொல்லுவோம். இதை சாதாரணமாக எங்களுடைய எக்ஸ்ரே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, வயிற்றை நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கின்ற போது அவற்றை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இவற்றை கண்டுபிடிக்கலாம். அல்லது சில நேரங்களிலே 100க்கு 5 வீதமான 10 வீதமான கற்கள் எக்ஸ்ரே மூலம் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய வயிற்றை நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதாவது வயிற்றை நாங்கள் படம் பிடித்து பார்க்கின்ற போது அதன் மூலமாக இந்த சிறுநீரக கற்கள் இருக்கின்றதா என்பதை கூட எங்களாலே அறிந்து கொள்ள முடியும். எனவே முக்கியமான விடயம் என்ன? இயலுமான மட்டும் 2 லிட்டர் கொதித்து ஆறிய தண்ணீரை ஒவ்வொரு நாள் காலையிலும் குடிக்க வேண்டும். கால்சியம் நிறைந்த பொருட்களை இயலுமான மட்டும் தவித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உங்களுக்கு அடிவயிறு வலிப்பது அல்லது சிறுநீர் செல்லுகின்ற போல எரிவு அல்லது முதுகினுடைய 2 பகுதியிலும் வலி, அவ்வாறு முதுகு வலி இவ்வாறு இருக்குமாக இருந்தால் சில நேரங்களிலே இது கற்களாக இருக்கலாம். எனவே ஒரு வைத்தியரை கண்டு அவருடைய ஆலோசனையை பெறுவதன் மூலம் வயிற்றை நாங்கள் எக்ஸ்ரே படம் பிடித்து பார்க்கலாம், அல்லது வயிற்றை நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவோம். அதை எடுத்து பார்ப்பதன் மூலமாக இவற்றை எங்களாலே நாங்கள் இந்த நோய் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை குறைத்து கொள்ள முடியும், கண்டுபிடிக்க முடியும். இதன் காரணமாக நீண்டகால நோக்கிலே எங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதை எங்களாலே தவிர்த்து கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.